நாமாங்க சத்தம். வாப்பா வா வந்துட்டியா? இந்தா வந்துட்டேன் ராசா. நம்ம ஸ்பெஷல் இன்னைக்கு இது வந்து சுவரொட்டிப்பா, மண்ணீரல் சொல்லுவாங்க ஆட்டோட. ஓகே, ஆட்டோட மண்ணீரல். ஆமா, வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேமா. தேவையான பொருள் சொல்றேன். உப்பு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகு, மஞ்சள் தூள், சீரகத்தூள், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகேமா, ஈஸியாமா இந்த ரெசிபி? ஈஸியானதுப்பா. எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியா? வாப்பா. மண்ணீரல் ஃப்ரை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? ஃபர்ஸ்ட் எண்ணெய் போட்டுக்கணும்ப்பா. என்னம்மா இது? குக்கிங் சமையல் தான். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. குக்கிங் ஆயிலா குக்கிங் சமையலா? குக்கிங் ஆயில். ஆயில வரவெல்லாம் அடிச்சு விடு. ஆமா தெரியுது, நீ மூடு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த எண்ணெய் சூடானோன்னா இதை எடுத்து போட்டணும். எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணோம். எப்படி வருது பாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கணுமா? ஆமா. ஏமா? அந்த பிளட் வந்து வெளில வராது. ஓகே ஓகே. பல வித்தைகளை கத்து வச்சிருக்கேம்மா. சமையல் ஒரு கலை. ரசிச்சு ருசிச்சு செய்யணும். இது செம்ம ஹெல்தி இல்லம்மா இது? ஆமாப்பா, இது வந்து ஹீமோகுளோபின் கிடைக்கும்பா. ஹீமோகுளோபின் கிடைக்குமா? சாப்பிட்டா ஹீமோகுளோபின் வரும். எங்கவா? பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு தான் நல்லது இது. இது வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே. ஏன் கிடைக்கிறது கஷ்டம்? மட்டன் கடையில போனா கிடைக்க போகுது. இல்ல, இது வந்து இப்ப நிறைய பேர் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, ஹீமோகுளோபின் இல்லன்னு, அதனால நிறைய பேர் வாங்கி சாப்பிடுறாங்க. ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட்ப்பா. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். கரெக்ட்டா? ஆமா. அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஆமா. நம்ம ஃப்ரை பண்ணிட்டியா? இந்த பாருப்பா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சுப்பா. ஓகே. இப்போ வந்து சின்ன சைஸ்ல தக்காளி. நம்ம ஐட்டம் வந்துருச்சு. ஆமா. ஓகே, தக்காளி போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கணுமா? ஆமா. தேவையான அளவு உப்புப்பா. தேவையான அளவு உப்பு, அதையும் போட்டு நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். கரெக்டா? ஆமா. பாரு எப்படி பாரு, பிளட்டே தெரியல பாரு. சைஸ் இந்த சைஸ்ல தான் இருக்கணுமா, இல்ல நம்ம தேவையான சைஸ் பண்ணிக்கலாமா? இதோட சின்னது கூட கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசா வச்சுக்கலாம். ஓகே. இப்போ வந்து மிளகாய். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? தேவையான அளவு மஞ்சள்ப்பா. மங்களகரமான மஞ்சள். ஆமா. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்மெல் எதுவும் இருக்காதுல்ல. இப்போ நீ அந்த மண்ணீரலை வந்து க்ளீன் எப்படி பண்ண? நல்லா நார்மல் தண்ணியில போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஆமாப்பா, க்ளீன் சுடு தண்ணி போட்டு க்ளீன் பண்ணலாம், நார்மல் தண்ணியை போட்டு க்ளீன் பண்ணலாம். இது எவ்வளோமா மண்ணீரல்? ஒன்று வந்து 250 ரூபா, 2 வாங்கியிருக்கேன். அது ஒரு பீஸா? ஆமா. டியர் வியூவர்ஸ், நீங்களும் வந்துட்டு மண்ணீரலை வந்து கடையில வாங்கி வீட்ல சமைக்க ட்ரை பண்ணுங்க. கரெக்டாமா? கரெக்ட்பா. ஈஸியான சமையலா? ஈஸியான சமையல்பா. ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து 2 பச்சை மிளகாய். 2 பச்சை மிளகாய். நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதையும் கட் பண்ணி போட்டேன். ஆமா. இப்போ வந்து தனியாத்தூள். தனியாத்தூள் நான் இவ்வளவு போட்டேன். ஆமா, நல்லா இருக்கும். அப்பதான் சும்மா அள்ளி போடுங்கறியா? அப்படிலாம் கிடையாது, போட வேண்டிய ஐட்டம் போட்டாதான் டேஸ்டா இருக்கும். இது வந்து சிம்ல வச்சு செய்யணும். சிம்ல வச்சு செய்யணும். இது வந்து சீரகத்தூள். சீரகத்தூள். நெக்ஸ்ட் என்னமா பண்ணோம்? இதப்பா கொத்தமல்லிப்பா. கொத்தமல்லி இதையும் போட்டு ஒரு கலக்கிட்டு. ஓகே. இந்த பெப்பர் தான் நிறைய போடணும். ஏன்? டேஸ்ட் நல்லா இருக்கும். காரமா நல்லா இருக்கும். நம்ம எவ்வளோ தண்ணி போட்டிருக்க இப்போ? சும்மா கொஞ்சோண்டு தண்ணி போட்டுருக்கேன்ப்பா. தண்ணி ஏன்? கிரேவி மாதிரி வருதுக்கா? ஆமா. கலரே இந்த கலர்ல தான் இருக்கு. இந்த கலர்ல தான் இருக்கு. நல்லா இருக்கு. என்ன கலர் சூப்பரா இருக்கு. ஆமா, Black கலர்ல. இது சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும், சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கும். ஓகே. சோ இதோட மெயின் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ஹீமோகுளோபின் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடும். கரெக்ட்டா? பிரெக்னன்ட் லேடிக்கு நல்லது இது. மெயினா பிரெக்னன்ட் லேடிஸ் சாப்பிடணும். ஆமா. ஓகே. கண்ட பூஸ்ட் அது இதெல்லாம் குடிக்க தேவையில்ல. கண்ட பூஸ்டா? பூஸ்ட், ஹார்லிக்ஸ் சொல்வாங்கல, அதெல்லாம் தேவையில்ல. ஆமா, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அதனால நம்ம கிச்சன்லயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹீமோகுளோபினை ரெடி பண்றோம். ஆமா. இது வந்து லிட் போட்டு மூடிடணும் கொஞ்ச நேரம். எவ்வளவு நேரம்? ஒரு 5 நிமிஷம். நம்ம ரெடி ஆயிடுச்சா? பாருப்பா. வாவ்மா, எவ்வளவு தண்ணி இருக்கு, தண்ணியே காணோம். பாரு, எல்லாம் இதாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? சுண்டி இருக்கு பாரு. நல்லா சுண்டி இருக்கா? எப்படி இருக்கு? ஸ்மெல் எப்படி இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்கு? பார்க்கும்போதே நல்லா இருக்கு. இப்பவே சாப்பிடலாம்னு இருக்கு. நியூ கப்புள்ஸ், பேச்சுலர் பசங்க எல்லாருமே ஈஸியா சமைச்சு சாப்பிடலாம். ஆனா பிரெக்னன்ட் லேடிக்கு தான் நான் இம்பார்ட்டண்டா சொல்றேன். நீ அப்புறம் வேற என்ன சொல்லணும்னு விரும்புற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு? சமைச்சு பாருங்க, என்னுடைய சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னும் என்ன வேணுமோ சொல்லுங்க, சமைச்சு காட்டுறேன்.
அவ்வளவுதான் சூப்பரா முடிஞ்சிச்சா வந்துச்சு. இந்த ரெசிபி? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஈஸியான சமையல் பா. டியர் வியூவர்ஸ், பாத்தீங்களா நம்ம அம்மா வந்து எவ்வளோ கியூட்டா வந்துட்டு மண்ணீரல் கிரேவி எப்படி செய்யணும்னு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதை வந்து உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மேலும் எங்க வீடியோவில் ஏதாவது இம்ப்ரோவைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் அதையும் வந்து எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. we are always open for comments. மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். until then take care, stay safe and love you all.